இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட கிவி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது, எப்படி வீடியோ கேவிசி வந்து பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் அதுக்கான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இப்போது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்டுமே லாஸ்ட் மந்த்தில் நிறைய பேர் வந்து அப்ரூவ் வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எஸ் பேங்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட பின்கோடு, இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் எவ்ரிடே கார்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் மாதிரி வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்து ஷோ ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம். இது வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபாதர்ஸ் நேமை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ் டீட்டெயிலாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல வித் டோர் நம்பரோட ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே சஜஷனில் எனக்கு அட்ரஸ் வந்து ஷோ ஆகுது. அந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸாக இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆயிரும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட அட்ரஸை வந்து ஒன் மோர் டைம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதை வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் எடிட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட பிஸ்னஸ் நேம். நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்ததுனால பிஸ்னஸ் நேம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து சேலரிடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் என்னென்னு கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், அதை வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி அட்ரஸை கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லும். எடிட் பண்ணனா எடிட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி எந்த டைப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டைப் ஆஃப் கேட்டகரியில் உங்கள் கம்பெனி வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா சைடில் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் ஆல் அப்படிங்கிற இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை இப்போ வந்து செக் ஆல் அப்படிங்கிற இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து டிக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டினியூ ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. மாற்றி இங்கே வந்து ரீசன்ட் ஓடிபிங்கிறது பளிச்சுன்னு இருக்கும். அதை வந்து அமைக்கிறாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபைனலாக வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கார்டு எலிஜிபிளா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோ கேவிசி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் வீடியோ கேவிசி கொடுத்துட்றேன். இந்த வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். ஒரு ஒயிட் பேப்பர் பேனாக வச்சுக்கோங்க. நல்லா வெளிச்சமான இடத்துல இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சைலண்ட்டான பிளேஸில், யாரும் இல்லாத பிளேஸில்
ப்ராசஸில் இருந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆயிருச்சு. நான் வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதில் கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் என்னலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம், நம்ம வந்து ஆனுவல் இன்கமாக எவ்வளோ என்ட்ரு பண்ணாமோ அந்த அமௌண்ட்டை சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். அது எஸ் ஆர் நோ தான். இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜில் தான் பண்ண முடியும், தமிழில் கிடையாது. ஸோ நான் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணி தான் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வீடியோ கேவிசியை பண்ணுற அன்னையோட டேட்டு, மந்த்து, இயர் இதை வந்து சொல்லுவாங்க. டேட் வந்து இன்றைக்கி வந்து 29னா 29th May 2026 அந்த மாதிரி சொல்லுங்கள். 05 அப்படின்னு சொல்லி மந்த்தை வந்து நம்பரில் சொல்லாதீங்க. ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அதை வந்து எடுத்து முடிச்சதும் அடுத்தது உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பரில் சைன் வந்து யாரை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டில் நீங்கள் போட்டிருந்த சைன் வந்து கிளாரிட்டியாக இல்லாமல் இருந்தால் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. அதை லைவாக ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் உங்களோட பேன் கார்டில் நீங்கள் போட்டிருக்க சிக்னேச்சர் நல்லா தெளிவாகவும் நல்லா டார்க்காகவும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சிக்னேச்சரையே உங்களுக்கு வந்து டிஃபால்ட் சிக்னேச்சராக எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ண தேவை கிடையாது. உங்களோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய சிக்னேச்சர் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா அதையே ஃபோட்டோவாக எடுத்து அதையே வந்து உங்களோட கிரெடிட் கார்டுக்கான சிக்னேச்சராக எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இவ்வளோ தான். இது தவிர இதில் பெருசாலாம் கொஸ்டின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் எனக்கு கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக கார்டு அப்ரூவல் ஆயிருமா அப்படின்னு முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ஆகும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுச்சுன்னா அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கார்டு அப்ரூவ் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிஜெக்டடும் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் பேங்கில் இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் கூட. ஸோ இவ்வளோ தான் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.